நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்ற உதவும் முக்கியமான அறிவுரைகள் என்னென்ன? அது ஏன் முக்கியம்? அதை எப்படியெல்லாம் பண்ணணும்? அப்படி என்னென்ன அறிவுரைகள் என்று தான் யோசிக்கீங்க. என்னென்ன பார்க்கலாமா? அது 5 அறிவுரைகள். 1. தெளிவான இலக்கு. 2. தினசரி சிறிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 3. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். 4. நேர்மறையான சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள். 5. விடாமல் முயற்சி செய்ய வேண்டும். இதை நம்ம நடைமுறைப்படுத்தினால் நீங்களே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முக்கியமான மாற்றங்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தெளிவான இலக்கை அமைக்கணும். அது ஏன் நம்ம ஃபஸ்ட்டு அமைக்கிறதுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? தெளிவான இலக்கு இல்லாமல் வாழ்வது எந்த கடற்கரையும் சேராமல் அலைபாயும் கப்பல் போன்றது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதனை அடைய விரும்புகிறீர்கள் என்று தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். அதை எப்படி தீர்மானிப்பது? குறுகிய கால, நீண்ட கால இலக்குகளை அமைக்க வேண்டும். அதை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் தினமும் உங்கள் இலக்கை நினைவில் வைத்து கொள்ள முடியும். அடிக்கடி உங்கள் இலக்குகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். அவை இன்னும் பொருத்தமாக உள்ளனவா என பார்த்து மாற்றம் செய்யலாம். தினசரி சிறிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஏன் முக்கியம்? அது ஒரு பெரிய வெற்றியை பெற ஒரு நாளில் பெரிய மாற்றம் செய்ய முடியாது. ஆனால் சிறிய சிறிய முன்னேற்றங்கள் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை மாறலாம். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1% முன்னேறும். எதையும் தாமதிக்காமல் செய்ய தொடங்குங்கள். இப்போதே முதல் ஒரு சிறிய படியை எடுத்து வையுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கிற்காக குறைந்தபட்சமாவது 10 நிமிடம் செலவழியுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கே உங்களை பற்றி நம்பிக்கை இல்லை என்றால் மற்றவர்கள் உங்களை எப்படி நம்புவார்கள்? வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் திறமைகளை அங்கீகரிக்கவும் நீங்கள் ஏற்கனவே சாதித்தவற்றை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை கவனிக்கவும். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்யலாம் என்று சொல்லுங்கள். புதிய விஷயங்களை பயப்படாமல் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். நேர்மறையான சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்வில் உள்ளவர்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளை பாதிக்கிறார்கள். தவறானவர்களுடன் இருந்தால் உங்கள் உந்துதல் குறையும். நேர்மறையான நண்பர்களுடன் பழகுதல். தகவல்கள், புத்தகங்கள், வீடியோக்கள் போன்றவற்றை உங்களுக்கு ஊக்கமளிக்குமாறு தேர்வு செய்யுங்கள். உங்களை கீழே இழுக்கும் விஷயங்களை குறைக்க முயற்சிக்கவும். அதாவது சோஷியல் மீடியா, டிவி இதில் அதிக நேரம் செலவழிப்பதை குறைத்து உங்களுடைய முயற்சிகளில், உங்களுடைய இலக்குகளில் முழு கவனம் செலுத்துங்கள். விடாமல் முயற்சி செய்யுங்கள். வெற்றிக்கான பயணம் எளிதானது அல்ல. ஆனால் வெற்றியாளர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. மிகப்பெரிய சாதனையாளர்களும் வாழ்க்கையில் பலமுறை தோல்விகளை சந்தித்துள்ளனர். முக்கியமானது தோல்வி வந்தால் விடாமல் முயற்சி செய்வதுதான் நம்மளுடைய வெற்றி. தோல்வியை ஒரு பாடமாக எடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்கள். மீண்டும் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தோல்வியடையும் போது அதை ஒரு முடிவாக பார்க்காதீர்கள். ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு அதில் என்ன கற்றிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குள் உள்ள சக்தியை நம்புங்கள். நீங்கள் நினைப்பதை விட சக்தியானவர்களாக மாறுவீர்கள். இதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பொது மாற்றம் ஏற்படும். முக்கியமாக முதல் படியாக இன்று ஒரு சிறிய முன்னேற்றத்தை கட்டாயம் செய்யுங்கள். நன்றி.